தான் அவங்க சிறஞ்சர். இன்னைக்கு குறளும் அது சார்ந்த ஒரு கதையும். திருக்குறளில் வள்ளுவர் நிறைய 1330 குறள் எழுதியிருக்காரு. இது ஒன்னொன்றுக்கும் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னாக்கா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த முறையில் ஒரு குறளை வச்சுட்டு ஒரு முழுநீள திரைப்படத்தையும் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் அதுக்குள்ள ப்ரொடியூசர் யாருன்னா பார்க்கணும். அது நடக்காத காரியம். இருந்தாலும் இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு குறளுக்காக ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது எப்படின்னாக்கா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னாக்கா அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அவரு அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாரு. இதுக்கு நான் ஒரு கதையை உருவாக்கியிருக்கேன். அந்த கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு சிறிய கிராமத்துல ஒரு ஞானி வந்திருக்கிறதாகவும் அவர் எல்லா கலைகளையும் தேர்ந்தெடுக்கிறதாகவும் ஜோசியம், வைத்தியம், சில மனோதத்துவ குறிப்புகள்லாம் கூட கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. அதை கேட்டு அங்கிருந்து ஒரு மூதாட்டி அந்த ஆளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடியறதுக்கு முன்னே அந்த அம்மா போயிடுறாங்க. போயிட்டு அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. பார்த்து நிற்கும்போது அந்த ஞானி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை, அவங்க குறையை தீர்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. உண்மையிலேயே அவர் பெரிய ஞானி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க தூரத்தில் வர்றதை பார்த்தீங்கன்னா ஒரு ஞானி இல்லவா, அவங்க அந்த அம்மா ஒரு பேரனையும் கூப்பிட்டு வர்றாங்க. ஒரு முதுமையும் இளமையும் அங்கிருந்து வரும்போதே இவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன அந்த அம்மாவுக்கு முதல்ல கூப்பிட்டு வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு உபசரிக்கிறாரு. பேசி என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, என் பேரனுக்கு தான் பிரச்சனை, அதை கேட்கறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னா. பேரனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, ஒன்றும் இல்லை சுவாமி, அவன் இனிப்பெல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றான். நம்ம நடைமுறை வாழ்க்கை சாப்பாடை அவன் விரும்பி சாப்பிட்றதே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பாருங்க ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கான். தேகத்துக்கு எந்த ஒரு ஆரோக்கியமும் இல்லாமல் வேற இனிப்பே சாப்பிட்டான்னாக்கா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம்மா, உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம்தாம்மா அப்படின்னு சொன்னா, இப்போ இவனுக்கு ஏதாவது மருந்து கொடுத்தீங்கன்னாக்கா அவன் கொஞ்சம் நல்லா இனி வர ஃபியூச்சர்ல கொஞ்சம் இனிப்பும் சேர்த்து விட்டோம், கூடவே நம்ம நாட்டு உணவையும் அவன் சாப்பிடணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஞானி சொன்னாரு, இந்த பையனை ஏழாருக்கா பார்த்தாரு. பார்த்தா ஒன்றும் அவருக்கு ஒன்றும் புலப்படல. அந்த மாட்ட சொன்னாரு, நீ என்ன பண்ணுங்க, போயிட்டு ஒரு வாரம் பொறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. யார்கிட்ட? இந்த மூதாரிகிட்ட. என்ன சாமி, நீங்க முற்றும் அறிந்தவர் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு இருந்தாங்க, நீ போயிட்டு ஒரு வாரம் பொறுத்து வர சொல்றீங்களே, நான் மறுபடியும் திரும்பி வரணுமே ஒரு வாரம் பொறுத்து அப்படின்னு. இல்லை இந்த நோய்க்கு என்ன அப்படிங்கிறத நான் படித்து பார்க்கணும், சில ஆராய்ச்சிகள்லாம் செய்யணும், அதனால தான் போயிட்டு ஒரு வாரம் பொறுத்து வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை சொல்கிறேன். சொன்னோன்னே அந்த அம்மாவும் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு வாரம் பொறுத்து அந்த அம்மா திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தோடனே அந்த பையனே முதல்ல கூப்பிட்றாரு. அந்த அம்மாவையும் அந்த மூதாட்டியையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே பையனை உள்ள அழைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறார். இவர் உருவாக்குற சில மருந்துகள்லாம் ஒன் பை ஒன்னா கொடுத்துட்டு கடைசியில் ஒரே ஒரு லேகியம் மாதிரி உருண்டையை விட்டு பையன் ஆவான்னு காட்டு அப்படின்னு சொல்லுங்க. பையன் என்னமோ மிட்டாய் தான் கொடுக்கல, நானும் வாயை காட்டினேன். கப்புன்னு வாயை போட்டு கப்புன்னு கூப்பிட்டாரு. மூணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பையனை கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார வச்சார். காதசாந்திக்காக கொஞ்சம் தண்ணியை கொடுத்து உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி இப்போ நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். என்ன சாமி, எனக்கு கருப்பா எனக்கு வாயில போட்டு அப்புன்னு மூணுனீங்க, தண்ணி கொடுத்தீங்க, இப்போ கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றீங்களே. ஆமாம்மா, இப்போ கூப்பிட்டு போங்க, அவன் இனிப்பு சுத்தமாக மறந்துருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? அம்மா, உங்களை நான் போயிட்டு ஒரு வாரம் கொடுத்து வாங்கன்னு சொன்னேன், அது என்ன காரணம் தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, அந்த பையன் இனிப்பு அதிகமாக சாப்பிடணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பழக்கம் எனக்கு இருந்தது. எனக்கு இருந்ததுனால அதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறது நானே தேடி கண்டுபிடிச்சு சில குளிகைகள்லாம் உருவாக்கி, குளிகை என்றால் சூரணம், அதெல்லாம் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் அவ்வளவா எடுத்துக்கிறது இல்லை. நான் அப்பப்போ எடுத்துக்கிறது உண்டு. அப்படிங்கிறதுனால தான் அந்த மருந்து எனக்கே சரியாகும் போது அந்த பையனுக்கு ஏன் சரியாகாது அப்படின்னு நம்பிக்கையில தான் உங்க பையனுக்கு, உங்க பேரனுக்கு அந்த மருந்து நான் கொடுத்துருக்கேன். இனி அவன் இனிப்பு உணவு கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதே மாதிரி அந்த பையனும் அந்த இனிப்பு உணவுகளை சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னாக்கா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவும், சொல்லிய வண்ணம் செயல். அதாவது ஒருத்தருக்கு நம்ம அறிவுரை கூறுகிறோம் என்றால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இதுதான் இதனுடைய சிறப்பு.
நாம் தெளிவாக இருந்து நமக்கு ஒரு குறையும் இல்லை என்றால் நாம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். நம் மீது குறை வைத்துக் கொண்டு பிறருக்கு அறிவுரை சொன்னால் அது பலனளிக்காது. அது மற்றவர்கள் நம்மை ஒரு மாதிரியாக சித்தரிக்கவும் கூடும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்து. இந்த கருத்தை நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்களும் தெரிவியுங்கள், எனக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து